வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். கிளாஸ் இன் பாரிஸ் நினச்ச மாதிரி நடந்து முடிஞ்சிடுச்சு. உண்மையிலேயே நல்லா இருந்தது. பட் ஆனால் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை. பட் இருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோடு நல்லாவே இன்றைக்கி ஷோ நடத்தி முடிச்சிருந்தாங்க. சரி வாங்க இன்றைக்கி நம்ம கிளாஸ் இன் பாரிஸ் 2025 என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் கூட ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் இன் பாரிஸ் ஃப்ரான்ஸ் உண்மையிலேயே அரங்கம் மட்டும் இல்லை, ஸ்டேஜ் செட்டப்பு கூட உண்மையிலேயே செம்மையாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலி அந்த ஈஃபில் டவரை பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. WWE ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் பிரான்சன் ரீடுக்குமான மேட்ச்சை நடத்தி முடிச்சிடுவோம், இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குல்ல அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மேட்ச்சை கிக் ஆஃப்லாம் நடத்திட்டாங்க. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் ஊலாஃபால மாலையை போட்டுட்டு வந்தால் இந்த ட்ரைபிள் தீஃப் இருக்கிறாரு அவர் சூலாஃபால மாலையை போட்டுட்டு வர்றாரு. என்னத்த சொல்ல, ரோமன் ரெயின்ஸ் இதில் வீழ்த்தி அவருடைய ஷூவை திரும்ப போடணும். இதுதான் ஸ்டோரி, வேறு எதுவுமே இல்லை. ரோமன் ரெயின்ஸோடைய அந்த ஈஃபில் டவர் என்ட்ரன்ஸ் நல்லா இருந்ததுங்க. பின்னாடி ஈஃபில் டவர் இருக்கிற மாதிரி, அதுலேருந்து ரோமன் ரெயின்ஸ் நடந்து வர்ற மாதிரி உண்மையிலேயே நல்லா இருந்தது. சரி மேட்ச் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்சன் ரீட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பிச்சு எரிஞ்சிட்டாரு. ஏன்னா இந்த உருவத்தை வச்சுட்டு இப்படி சண்டை போடுறது அப்படிங்கிறது அசாத்தியமான விஷயம் இல்லை, பங்கம் பண்ணிட்டாரு. ஈவன் ரோமன் ரெயின்ஸோடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட 45 நிமிடம் இந்த மேட்சை நடத்தி WWE பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லென்த்தான மேட்சை கொடுத்தாங்க. ஏன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் ரோமன் ரெயின்ஸோட மேட்ச்னாலே பார்த்தீங்கன்னா WWE ஒரு நல்ல ரேட்டிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுலேயே ஒரு நல்ல லென்த் இருந்தது. ரோமன் ரெயின்ஸ் பல விதத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடை வீழ்த்தத்துக்கு முயற்சி பண்ணுறாரு. ஒத்த சுனாமி போட்டாச்சு ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தலான்னு சொல்லிட்டு பிரான்சன் ரீடும் முயற்சி பண்ணுறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நாசமாக தான் போகுது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் இன்றைக்கி குறிக்கோளாக இருக்கார், எப்படிப்பட்டாவது நம்ம பிரான்சன் ரீடை வீழ்த்தி தான் ஆகணும், தோக்கக்கூடாதுன்னு. ஸோ பிரான்சன் ரீடுக்கு ஏதுவான நேரம் வரும்போது ஸ்பியரை போட்டு ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபினிஷ் டீம் ஹிம் ஸ்டோரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றிருக்காரு. நம்ம பாலையா இருக்கிறார்ல பாலியம்மன், பிரான்சனு நல்லா இருக்கியாப்பு உனக்கு அடிக்கடி எதுவும் படலையே அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் பால் ஹேமன் கிட்ட வராரு. ஐயா என்னை விட்டுறியா, பண்ணதெல்லாம் தப்பு தான், இந்த சூலாஃபால மாலை தானே உனக்கு வேணும், இதை வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸும் பால் ஹேமன் கையெழுத்து கும்பிட்ற மாதிரிலாம் கும்பிட்டுட்டு கிண்டல் அளிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஐ லவ் யூ ட்ரைபிள் சீஃப், நீங்கள் தான் எல்லாமே, ஐ லவ் யூ வி த ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் எதையும் கேட்குற மனநிலையில் இல்லை, அடி கொடுக்குற மனநிலையில் இருக்கிறாரு போல இருக்குது. ஷூவை வாங்கி கீழே போட்டுட்டு பால் ஹேமனுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய லாக் உண்டு இல்லை, கழுத்தை பிடிச்சி ஒரு லாக் போடுவார்ல, அதை போட்டுட்டார். ஏன்னா ஸ்பியரை போட்டால் தான் ஆமை குஞ்சு வலுக்கிற மாதிரி வலிக்கி ஓடி போயிட்டு இருக்காருல்ல, அதனால் இந்த தடவை உனக்கு ஸ்பியர் கிடையாது, கழுத்து கொடுக்கு பிடி லாக்குதான்னு சொல்லிட்டு பால் ஹேமனுக்கு போட்டார். போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் மயங்கி விழுந்துட்டார், அப்படியே கிடக்கிறாரு. ஸோ பால் ஹேமனை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல, பிரான்சன் ரீட் அடிபட்டு கிடக்கிறாரு. ஸோ அதனால் பால் ஹேமனை எப்படியோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழி வாங்க வேண்டிய நிலைமை இருந்தது. அது நினச்ச மாதிரியே இன்றைக்கி பழி வாங்கிட்டார். சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கிறார் நம்ம ரோமன் ரெயின்ஸு. சரி சூலாஃபாலா, அதாவது அந்த ஷூ இருக்குல்ல, 3 ஜோடி ஷூ இருக்கா, சரி இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஷூவை எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஷூலையும் தன்னுடைய ஆட்டோகிராஃபை போட்டு ரசிகர்கள் மத்தியில் தூக்கி எறிகிறாரு. நீங்கள் ஆச்சு வச்சுக்கோங்கப்பா, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு ஜோடி இருக்குங்க, அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் சைன் போட்டுட்டு சரி ரசிகர்கள் மத்தியில் தூக்கி போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேருந்து வந்தான்னு தெரியலங்க, இந்த பிரான்சன் ரீடு ஓடி ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு ஸ்பியரை போட்டான். யோ பிரான்சன் எங்கேயா போனேன், யோ மில்ட்ரி எங்கேருந்து வந்த அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ உண்மையிலேயே மோசமான ஸ்பியருங்க, உண்மையிலேயே மோசமான ஸ்பியரு. ஸோ அவருக்கு பால் ஹேமனுக்காக வந்திருக்காரு போல இருக்குது பிரான்சன் ரீட். அடித்தது மட்டும் இல்லாமல் பால் ஹேமனை அப்படியே மெதுவாக தோல் மேலே தோல் போட்டு ஏதோ குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் காட்டுறாங்க. நம்ம ஜெரி இருக்கார்ல, இப்போ கூட வந்தார் சம்மர்ஸ்லாமுக்கு சண்டை போடுறதுக்கு, அவரு கூட இன்றைக்கி கிளாஸ் இன் பாரிஸ் பார்க்கறதுக்கு வந்திருக்காரு போல இருக்குங்க. ஸோ ஆடியன்ஸ் மத்தியில் உட்காந்துருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் தான் பழி வாங்கியாச்சு, பால் ஹேமனை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிரான்சன் ரீடும் பிரான் பிரேக்கரும் பால் ஹேமன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி அப்படி ஷோல்டர் மேலே ஷோல்டர் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் இருந்தாலும் பிரான் பிரேக்கருடைய அந்த கொலவெறி தனம் இன்னும் அடங்கலை. இன்னும் நம்ம ரோமன் ரெயின்ஸை அடிக்கணும்னு சொல்லிட்டு ரிங்குக்கு கூட்டிகிட்டு
மறுபடியும் ஸ்பியரை போடுறாரு. ஸ்பியரை போட்டது மட்டும் இல்லாமல் பிரான் பிரேக்கர் இருக்கிறார்ல, அவரை கூப்பிட்டு நம்ம சுனாமி போட வைக்கணும்னு சொல்லிட்டு பிரான் பிரேக்கரை கூப்பிட்டு சுனாமி வேற போட வைக்கிறாரு பிரான்சன் ரீடை வச்சு. ஸோ பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரோமன் ரெயின்ஸை படாத பாடுபடுத்திட்டாங்கங்க. உண்மையிலேயே ரோமனுக்கு சரியான அடி. இந்த அடி மட்டும் இல்லைங்க, ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நாள் ஸ்ட்ரெச்சர்லாம் கூட்டிகிட்டு வந்து ரோமன் ரெயின்ஸை ஸ்ட்ரெச்சரில் தான் தூக்கிட்டு போக முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சுனாமியை பிரான்சன் ரீட் போட்டார். சரி ஸ்ட்ரெச்சரை கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்து அவங்க போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் கையை லாக் பண்ணிட்டாங்களா. இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா பிரான்சன் ரீட் வந்துட்டார். ஆல்ரெடி சும்மாவே சுனாமி போடுவார், கை வேறு லாக் ஆகிருக்கா, பர்ஃபெக்டாக போடலாம். ஸோ லாக் ஆகிருந்த சுச்சுவேஷனில் மீண்டும் பார்த்திங்கன்னா பிரான்சன் ரீட் வந்து சுனாமி ஃபினிஷரை போடுறாரு. ஜே ஊசெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா பிரான் பிரேக்கர் எங்கே, அவர் தான் 4 பேர் வந்தாலே தூக்கி போட்டு மிதிப்பார். ஜே ஊசவை பார்த்திங்கன்னா ஒரு ஓரங்கட்டி ஒரு முக்கில் உட்கார வச்சுட்டு மீண்டும் ரோமன் ரெயின்ஸுக்கு சுனாமி. ஐயோ பாவம், மீண்டும் சுனாமி. எஸ், ரோமன் ரெயின்ஸ் போயிட்டு அடிபட்டு கிடக்கிறாரு. அப்போ ஒரு சுனாமி, மீண்டும் ஒரு சுனாமி, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒன்று போடுறாரு. ஐயையோ, ரோமன் ரெயின்ஸை பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குங்க. அதுக்கப்புறமா என்ன, ரோமன் ரெயின்ஸை அப்புறம் அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்குல்ல அதில் படுக்க வச்சு எல்லாருமே சேர்ந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு மெடிக்கல் அப்டேட் தெரிஞ்ச பிறகு தான் ரோமன் ரெயின்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படிப்பட்ட மனுஷனை இப்படி அனுப்பி விட்டுட்டீங்களா டபிள்யூபிள்யூ, பாவம். நினச்ச மாதிரியே பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோமன் ரெயின்ஸ் அடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஜே ஊசோ மற்றும் செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே சேர்ந்து ரோமன் ரெயின்ஸை தூக்கிட்டு போகிறத வச்சு பார்த்தா ரோமன் ரெயின்ஸ் பல நாளுக்கு வர மாட்டார் போல இருக்குதே. டபிள்யூபிள்யூ ஒன்று ரோமன் ரெயின்ஸ் அடி வாங்கிட்டு டபிள்யூபிள்யூ விட்டு போகிற மாதிரி எல்லா சொல்லியும் காட்டுறீங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியரை வாங்கிட்டு என்ன 4 மாதம் 5 மாதம் வரமாட்டார். இது தடவை ஹாஸ்பிட்டலுக்கே போகிற மாதிரி டபிள்யூபிள்யூ காட்டியிருக்கிறாங்களே, எத்தனை நாள் வராமல் இருப்பாரோ தெரியலையே. இப்போ ஆல்ரெடி கோடி ரோட்ஸ் படம் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு 1 மாதம் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டார். அண்ணன் ரோமன் ரெயின்ஸ் அடுத்து அவரோட கேரக்டர் நடிக்கிறதுக்காக அடுத்து லீவ் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டார் போல இருக்குது. இந்த ஹாலிவுட் ஆசை எப்போ டபிள்யூபிள்யூ ரெஸ்லர்ஸுக்கு வந்ததோ அப்போவே நாசமாக போயிடுச்சிங்க. சரி, ரோமன் ரெயின்ஸை கொஞ்ச நாள் பார்க்க முடியாதுப்பா, அதுக்கு தான் இப்படி டபிள்யூ பண்ணியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸுக்கு குட் பை சொல்லிக்கலாம். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் செம்ம கோவத்தில் இருக்கிறாரு ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணதுனால. இதனால் பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு சரியான சண்டை போடுறாரு நம்ம ஜானி சென்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஜானி சென்ஸ் என்ன சொல்கிறாரு தெரியுமா, நான் பாருங்கப்பா இன்றைக்கி நடக்க போகிற மெயின் ஈவெண்ட்டில் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை சதனால் தனியாகவே டிஃபெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த மேட்ச்சில் இருக்க வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்பா நாங்கள்லாம் வீட்டுக்கு போக மாட்டோம், நாங்கள் வந்து இப்போது செதலன்ஸோடைய பிளானில் இருக்கிறோம், ஸோ அதனால் போக மாட்டேன்னு சொல்லும்போது செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட்டை இந்த அரினாவை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுனால கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களால இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் மேட்ச்சுக்கு வர முடியாது. அடுத்தது டபிள்யூபிள்யூடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகிறது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒயிட் 6 vs ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ். ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸோடைய மாஸ்க்கு உண்மையிலேயே கொலை மாசு, உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஏஞ்சலோ டார்கனுக்கும் சரி அது மாண்டஸுக்கும் சரி ஒரு பிரிவினையை அங்கிள் அவுடி அதாவது போர்டர்லஸ் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணார்ல, அது இதில் ஏற்படுது. ஏன்னா ஏஞ்சலோ டார்கன் மேட்ச் விளையாடும் போது அதை பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திட்டாரு மாண்டஸ் சண்டை போடும்போது அதை தடுத்து நிறுத்திட்டாரு ஏஞ்சலோ டார்கன். இப்படி 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாமல் மாறி மாறி இவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறாங்க. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அங்கிள் அவுடி. உண்மையிலேயே நீ மாமாதான் ஐயா, அதாவது என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்தந்த வேலையை பார்க்குற கரெக்டான பேர் தான் அவனுக்கு வச்சுருக்காங்க, மாமா அவுடி. ஸோ இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை, எப்படி புது சாம்பியன் ஆவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டபிள்யூபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஒயிட் 6 பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ்க்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த பிரிவினை எப்போ ஒரு பெரிய பூக்கமாக வெடிக்கும்னு தெரில. பட் நான் ஒயிட் 6 கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் பாரிஸ்ன்னு சொல்லிட்டு 2 பெரிய பேப்பரில் வெற்றி பெற்றிருக்காங்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயம். அடுத்த மேட்ச் நம்ம இதை பற்றி பார்க்கும் பார்த்தீங்கன்னா 90களின் கனவு கிட்னி நிக்கி பெல்லா வெர்சஸ் பெக்கி லிஞ்சுக்கான உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ நிக்கி பெல்லா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெக்கி லிஞ்சுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலி நிக்கி பெல்லாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயசாகிடுச்சின்னு நினைக்கிறேங்க. நிறைய தடுமாற்றம் இருக்குது, மேட்ச்சில் சண்டை போடும்போது நிறைய தெரிஞ்சுது. அண்ட் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இந்த மேட்சை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. ஓவரால் நல்லா இருந்தது, ரொம்ப லென்த்தெல்லாம் இல்லை, நார்மல் மீடியம் லென்த்து. மேட்ச்சை ரொம்பவே நல்லா கொண்டு போனாங்க.
பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து அவங்களுடைய உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டாங்க. அதுவும் ரோல் அப் முறையில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கான மீண்டும் ஒரு வாய்ப்பு நிக்கி பெல்லாவுக்கு கிடைக்குமான்னு தெரியல. பட் ஆனால் இங்கே தோத்துட்டாங்க. அதான் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நிக்கி பெல்லா தோத்துட்டா WWE வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் இருந்தது. ஸோ நிக்கி பெல்லாவை நம்ம மீண்டும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, பெக்கி லிஞ்ச் ரீடைன் த டைட்டில், அது எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அது ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு போகலாம். இது ரொம்பவே முக்கியமான மேட்ச்சு, டபிள்யூடைய ஷேமஸ் ரூசேவுக்கான மேட்ச். அதுக்கு முன்னாடி ஜே ஊசோ கிட்ட போய் கேட்குறாங்க ராஜெண்டர் மேனேஜரு, எப்போ அவனுக்கு வயர்லாம் அடிபட்டுருக்குது, இன்ஜுரி ஆன மாதிரி தெரியுது, நீ இன்னைக்கு வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் மோத வேண்டான்னு சொல்லும்போது ரோமன் ரெயின்ஸோட ஆசையே நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் ஆகணும் அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸோட ஆசை, அதனால் நான் இந்த மேட்ச்சை விளையாட வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரூசேவ் வெர்சஸ் ஷேமஸ். ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்காக நான் பெரிய லெவலில் எக்ஸைட்மெண்ட் பண்ணேன். ஏன்னா எந்த பொருளை வேணாலும் எடுத்து அடிக்கலாம், எப்படி வேணாலும் சண்டை போடலாம், நோ ஹைலைட்ஸ் மேட்ச் மாதிரி. ஸோ அதனால் இந்த மேட்ச் எப்படி இருக்கும் எதிர்பார்த்தா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆஃப்டர் பர்கர் தான். அந்த அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. ஈவன் ரூசேவாக இருக்கட்டும், ஷேமஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நிறைய மேட்சஸ் நடந்திருக்குது. பட் ஆனால் ப்ரைமரியாக ஒரு பேப்பரில் இன்னைக்கு தான் நடந்திருக்குது. ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரூசே வந்து ஷேமஸை தோக்கடிச்சிட்டாரு. அதாவது வாயில் விட்டு ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, வாய்க்குள்ளே வச்சு உள்ளே ஆட்டுறது, அந்த சரணம் தான் நடந்திருக்குது. நம்ம அந்த ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, லூல் ஆஃப் ஸ்டிக், அது பேர். அந்த ஸ்டிக்கை கரெக்டாக ஷேமஸுடைய வாய்க்குள்ளேயே சொருவி நம்ம ரூசே வந்து லாக்கு போட்டார். நார்மலாக லாக் போட்டாலே ரூசேவோட லாக் வந்து ரொம்பவே கொடூரமாக இருக்கும். இதில் வாய்க்குள்ளே சொருவி போட்டுருக்காரு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஷேமஸ் வலி தாங்காமல் டேப் அவுட்டே பண்ணிட்டாருங்க. வலி தாங்க முடியலப்பான்னு சொல்லிட்டு டேப் அவுட்டே பண்ணிட்டாரு. ஸோ ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஷேமஸ் தோற்று போனதுனால மீரோ அகெயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வின் பண்ணியிருக்கிறாரு. மீரோன்னு பழைய நேமே சொல்கிறோம், டபிள்யூடபிள்யூடைய புது பேர் ரூசேவ், ஆனால் முன்னாடி உள்ள பழைய பேர் ரூசேவ் எப்படின்னா சொல்ல. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோல் டு ராயல் ரம்போவுடைய லைவ் ஷோ பார்த்தீங்கன்னா யூரோப் டுட்டில் நடக்க போதான். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 தொடர்ந்து எல்லா நாட்களும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து ப்ரீமியர் ஷோஸை நடத்த போகிறாங்க. ஸோ இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி தான். அடுத்த மேட்ச் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா லோகன் பால் வெர்சஸ் ஜான் சீனா, கெரியர் வெர்சஸ் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். அந்த மேட்சை பற்றி லோகன் பாலுக்கு வழக்கம் போல் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய பூ கிடைக்குமே இவர் இருக்கிற மாதிரி, அந்த பூ மூமெண்ட்டெல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அதையும் தாண்டி லோகன் பால் வராரு. அண்ட் நெவர் சீன் 17 நம்ம ஜான் சீனாவும் வராரு. சீனா வெர்சஸ் லோகன் பால் மேட்ச் அஃபிஷியலி ஸ்டார்ட் ஆகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய விதத்தில் நல்லாவே கொண்டு போனாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து சில மூவ்ஸ் வந்து இன்ஜுரி ஆகிற மாதிரி இருந்தது, அதெல்லாம் தடுத்து நிறுத்தின விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சு, லோகன் பால் எப்படியாவது சீனா வீழ்த்தி நம்ம ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார். பட் ஆனால் சீனா கூட மோதினேன் அப்படிங்கிற பெருமை மட்டும்தான் இருக்கணும், வெற்றி உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜான் சீனா உலகநாத லோகன் பாலை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு. அப்போ நம்ம பிராக் லெஸ்னர் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தா பிராக் ஐயனை காணோம். பிராகையா எங்கேயா போனேன், எங்கே விட்டு போனேன் ஒன்றும் தெரில. அண்ட் ஜான்சனா கூட பார்த்தீங்கன்னா இந்த ரசிகரை தப்பாக பேசியிருப்பார்ல, அவரு கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வர மாதிரி காட்டுறாங்க. சரி, ஓகே, ஜான்சனா பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டார். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஒன்று அது நடக்கலை. அதுதான் பிராக் லெஸ்னர் ரிட்டன். எப்போ பிராக் லெஸ்னர் வருவாருன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கான மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ஏஜே ஸ்டீலுக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தான் நாளைக்கான ராவுடைய மெயின் ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க, அதை மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிளாஸ் இன் பாரிஸோடைய தற்போதைய ஆடியன்ஸ் அட்டண்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஸோ லண்டனுடைய ஒரு பெரிய ஆர்வல் இருக்குது, அவர் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 30,343 டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்று 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இது ஒரு ஹை பிரேக்கிங் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பாரிஸில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸை கொண்ட ஒரு பெரிய இடம் தான், அந்த இடத்துல இப்படி ஒரு மேட்ச் நடத்துனதில்லை. ஸோ அதை நடத்துகிறாங்க.
ஸோ இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோங்க. செத் ராலின்ஸ் வில் டிஃபெண்ட் த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப். ஸோ இன்றைக்கி பால் ஹேமன் இல்லை, அவங்க டீம் இல்லை, என்ன விஷனரி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ விஷனரியை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனி ஒன் ஆப்ஷன் பிளான் பி அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அண்ட் WWE பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ஈவெண்ட் மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஜே ஊசோ, CM Punk, LA Knight versus Seth Rollinsக்கான ஃபேட்டல் 4-way ஃபார் த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். மேட்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேட்டல் 4-way அப்படிங்கிறதுனால ரொம்பவே நல்லா கொண்டு போனாங்க. எனக்கு என்னமோ WWE பார்த்தீங்கன்னா இதில் ஜே ஊசோவை அடிபட்டு காட்டின மாதிரியும் CM Punkக்கும் Seth Rollinsக்கும் இருக்கிற பழைய ரெவரியை முடிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுற மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன்னா Seth Rollinsக்கும் இவருக்கும் தான் அந்த ஃபியூட் போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம CM Punk வந்து ஒரு சேர் கரெக்டாக அந்த ஒரு சேரில் Seth Rollinsை அதில் அவரோட ஸ்டோர்ஸ்லாம் போடும்போது CM Punk எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ இப்போ அவருக்கு காலில் அடிபட்ட மாதிரி காட்டுறாங்க. யாருக்கு? Seth Rollinsக்கு அடிபட்டுட்டேன்னு இருக்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 GTஸை போட்டு இந்த மேட்சை வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு CM Punk ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல யாரோ முகமூடி போட்டு வந்திருக்கா. யார்? பெக்கிலிச்சி. ஆத்தாடி ஆத்தா, பெக்கிலிச்சி தான் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் CM Punk லோக் ப்ளோ போட்டு இந்த மேட்ச்சில் Seth Rollins வின் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கிறாங்க. தொடர்ந்து 3வது தடவையாக பார்த்தீங்கன்னா நம்ம CM Punk Seth Rollins வந்து பின்ஃபால் பண்ணி வின் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். இதுக்கப்புறமா CM Punkக்கு இந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு தெரில. பட் ஆனால் CM Punkயே பின்ஃபால் பண்ணி இன்றைக்கி வின் பண்ணி Seth Rollins பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய விஷன் அந்த டீம் இருக்குல்ல, அந்த விஷன் டீமில் பெக்கிலிச்சியும் ஆட் பண்ணிட்டாங்க. மற்ற எல்லாருமே ஷாக்கிங்காக பார்க்காங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் இவன்ட்ட பிளான் பி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறானே அப்படின்னு அப்படியே அரங்கமே அறுந்திருந்து பார்க்குது. சரி, மெயின் ஒன்றாச்சு ப்ராக் லெஸ்னர் வருவாரான்னு பார்த்தா அந்த அப்டேட்டும் இல்லை, தலைமை வரவும் இல்லை, அப்படியே மூடி மதிச்சிட்டாங்க. டோட்டலி இன்றைக்கி கிளாஸ் இன் பேரிஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட்டில் நடந்த சம்பவம் வந்து யாருமே அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். அதான் நம்ம பெக்கிலிச்சி வந்து Seth Rollins கூட சேர்ந்தது. அண்ட் இன்றைக்கான ஷோவும் நல்லா இருந்தது. ப்ராக் லெஸ்னர் இல்லாதது மட்டுமே ஒரு குறை. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.